பகுஜன் திராவிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்திருக்கிறது. உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த தேர்தலில் எந்த கட்சியும் வெற்றி பெறாமல் மக்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். அதுதான் மிகுந்த மகிழ்ச்சி. தந்தை கன்சிராம் என்ன சொல்வார் என்றால், யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் நாம் செய்ய வேண்டும், அப்போதுதான் இவர்கள் நம்மை பார்த்து பயப்படுவார்கள் என்று தந்தை கன்சிராம் சொல்வார். அந்த தந்தை கன்சிராமின் அந்த கொள்கைக்கு புத்துயிர் கூட்டும் விதமாக தமிழ்நாட்டு மக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல விடயங்களில் தமிழ்நாட்டு மக்கள் தந்தை கன்சிராமின் கொள்கைக்கு உயிர் கொடுத்து இருக்கிறார்கள் என்பதை தான் என்னால் அறிய முடிகின்றது. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், தந்தை கன்சிராம் ஜனநாயகத்தில் போராட்டம் நடத்துவது, கோரிக்கை வைப்பது, இதெல்லாம் குற்றம் என்பார். இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பார். அதை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசியல் கட்சிகள் மக்களுக்கு துரோகம் செய்தால் மக்கள் வாக்குகளால் பழிவாங்க வேண்டும் என்று தந்தை கன்சிராம் சொல்வார். அதையும் தமிழ்நாட்டு மக்கள் செய்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விடயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அது மட்டுமல்ல, பட்டியலின மக்களின் எழுச்சியும் இந்த தேர்தலில் பார்க்க முடிகின்றது. தந்தை கன்சிராம் அவர் சொல்வார், கைக்கூலிகளை முதலில் ஒழிக்க வேண்டும், மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்த வேண்டும், மக்கள் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று. உள்ளபடியே கைக்கூலிகளின் அந்த கைக்கூலி அரசியலுக்கு ஆட்படாமல் மக்கள் அவர்களின் அறிவுக்கு தகுந்தாற்போல் இந்த தேர்தலில் வாக்களித்து இருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் திமுக அராஜக ஆட்சியை தான் கடந்த 5 வருடங்களில் நடத்தியது. கடந்த ஆண்டு கவின் படுகொலை நடந்தது. கவின் படுகொலை நடந்ததற்கு ஒரு கருத்தரங்கை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த கூட்டத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்கள் திமுகவை இந்த தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும், மக்கள் தோற்கடிப்பார்கள் என்று எங்கள் தலைவர் முதல் அறைகூவலை விடுத்தார். அதனைத் தொடர்ந்து நாங்களும் பல்வேறு காணொளியில் திமுக 2026 உறுதியாக தோற்கும், அதுக்கு பல்வேறு காரணங்களை அடுக்கி நாங்கள் சொன்னோம். அது முண்டாசு தமிழ் சேனலில் இன்றும் இருக்கிறது, நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, எப்படி கைக்கூலி அரசியலை, களவாணித்தனமான அரசியலை கம்யூனிஸ்ட்வாதிகள் செய்கிறார்கள், அம்பேத்கர்வாதிகள் செய்கிறார்கள், பெரியாரியவாதிகள் செய்கிறார்கள் என்பதையும் நாங்கள் மிக தெளிவாக அதில் பதிவு செய்திருக்கிறோம். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கும் மக்களை இவர்கள் படிப்பதற்கு தவறிவிடுகிறார்கள். மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையும், மக்களுக்கு என்ன தேவை என்பதையும் இவர்கள் அறிய முற்படவில்லை. இவர் ஸ்டாலின் இன்னைக்கு படுந்தோல்வி அடைவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், மக்களிடமிருந்து வெகு தூரத்தில் விலகிவிட்டார். ஒரு மன்னனை போல இருந்து ஆட்சி செய்தார். மக்களாட்சி நாட்டில் ஒரு மன்னர் போல் ஆட்சி செய்தால் என்ன நிலைமைக்கு மக்கள் கொண்டு செல்வார்கள் என்பது இந்த தேர்தல் தான் மிக சிறந்த உதாரணம். மக்கள் அங்கு போராடி கொண்டு இருக்கிறார். ஒரு பக்கம் கொலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது, பல்வேறு கொடுமைகள் இந்த மண்ணில் நடந்து கொண்டு இருக்கிறது. எதற்கும் செவிசாய்க்கவில்லை. அதுவும் பெரியாரிய கொள்கையை பேசி கொண்டிருந்த திமுக எந்த ஒரு செவி கொடுத்து ஒரு சின்ன வார்த்தையை கூட, ஆறுதல் கூட சொல்லல. ஒரு மன்னர் போல இருந்துக்கிட்டு ஒரு 10 யூடியூப் சேனல்ல பேசுறவங்கள வச்சுக்கிட்டு, பல கைக்கூலிகளை வச்சுக்கிட்டு, அதான் கன்சிராம் கைக்கூலிகளை தரம் பிரிப்பாரு. எப்படி அரசியல் கட்சியில் இருக்கிறவன், தலித் கட்சியில் இருக்கிறவன், இந்த ஊடகத்தில் இருக்கிறவன், இவெல்லாம் எப்படி கைக்கூலியாக இருந்து இந்த ஆட்சியாளரை பாதுகாக்கான் அப்படின்னு. இதை நம்ம மக்களுக்கு சொன்னாலே போதும், மக்கள் அவங்க தகுந்த அது சொல்லிடுவாங்க. இதை பகுஜன் திராவிட கட்சி கடந்த 6 மாதங்களாக சொல்லி கொண்டு இருக்கின்றது. திமுகவையும் கம்யூனிஸ்டையும் தலித்திய கட்சிகளில் செய்கின்ற அந்த அராஜக அரசியலை, கைக்கூலி அரசியலை, அதையெல்லாம் இன்றைக்கு மக்களுக்கு தெரிந்து வாக்கை சரமாரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். உள்ளபடியே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த தேர்தல் முடிவும் வந்துவிட்டது. இன்னும் இவர்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள தயங்குகிறார்கள். மக்கள் மீதே பழியை போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் ரசிக மனப்பான்மையில் இருக்கிறார்கள், அந்த மனப்பான்மையில் இருக்கிறார்கள், இந்த மனப்பான்மை. இங்கு கம்யூனிஸ்டுகள், தலித்திய இயக்கங்கள், பல முற்போக்குவாதிகள் ஸ்டாலினை ரசித்து கொண்டு இருந்தார்கள். ஸ்டாலின் ஒரு ஹீரோ போலவும் இவர்கள் அவர்களுடைய ரசிகராக இருந்து கொண்டு இருந்தார்கள்.
அதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் வெற்றியாக அவருக்கு பரிசை கொடுத்து இருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் அது எந்த கட்சியை எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு கொள்கை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பெரியாரை பயன்படுத்துறது திமுக. அதிமுக சுத்தமாக கிடையவே கிடையாது. சும்மா அவங்க படங்களில் இருக்கலாம், இல்லைன்னா பேரில் இருக்கலாம், கிடையாது. அதே மாதிரி சீமான் பார்ப்பன கடப்பாறையை எடுத்தார், பெரியார் எதிர்ப்பு பேசினார். அதே மாதிரி யார் தாவேக தலைவர் பெரியார் அம்பேத்கர் இந்த தலைவரை சொன்னார். இப்போ இங்கே இருக்கக்கூடிய முற்போக்கையெல்லாம் இன்னைக்கு எழுத ஆரம்பிச்சிட்டான். கொள்கை அரசியலை விட்டுட்டு ரசிகர் அரசியலுக்கு உயிர் கொடுத்து விட்டார். இது யார் குற்றம்? நீ அதிகாரத்தில் இருந்த நீ இந்த மக்களை ஜனநாயகப்படுத்தி இருந்தால், இந்த மக்களுக்கு சிந்திக்கும் ஆற்றலை கொடுத்திருந்தால், தந்தை பெரியாரின் கருத்தை அவர்களிடம் போய் சேர்ந்திருந்தால் இங்க முதல்ல சாதி கொடுமை நடக்கும், மக்களின் சிந்தனை நன்றாக இருந்திருக்கும், நீயும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருப்பார். இது எதையுமே திமுக செய்யவே இல்லையே. விஜய் அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டார். சீமானின் உணர்ச்சிகரமான அந்த தமிழ் தேசியத்தையும் அதிமுகவின் அந்த ரசிக கவர்ச்சி அரசியலையும் திமுகவின் அந்த கொள்கை ஏமாற்று அரசியலையும் விஜய் எடுத்துக்கொண்டார். அவ்வளவுதான். இதுல நம்ம பெரிய அளவில் வருத்தப்படுறதுக்கோ இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்கள் மீது குறை சொல்வதற்கோ எதுவுமே கிடையாது. குறை திமுகவின் மீது இருக்கிறது, பெரியார்வாதிகளின் மீது இருக்கிறது, அம்பேத்கர்வாதிகள் மீது இருக்கிறது, கம்யூனிஸ்டவாதிகள் மீது இருக்கிறது. கரைபடைந்தவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களும் மக்கள் இன்னைக்கு சந்திக்கவே முடியாது. இவங்க சும்மா 4 புக்கை படிச்சுட்டு ஏமாத்திட்டு இருப்பாங்க. இந்த புக்கை படிங்க, அந்த புக்கை படிங்க அப்படின்னு. மக்களை படிங்கயா நீங்க போய் மக்களை படிங்க. அப்படின்னா தான் மக்கள் படுற வழி தெரியும், வேதனை தெரியும், மக்கள் என்ன செய்யறான்னு தெரியும். மக்கள் போராடுவதற்கு விரும்பவே இல்லை. நீ சொல்றான் மக்களுக்காக நாங்க இவ்வளவு போராடுறோம். யாரு? நாம் தமிழர் கட்சி சொல்றான், கம்யூனிஸ்ட் சொல்றான், இவன் சொல்றான். ஜனநாயக நாட்டில் ஏன் போராடணும்? ஜனநாயக நாட்டில் ஏன் போராடணும்? மக்கள் வாக்கை பயன்படுத்துங்கள், இவருக்கு நாங்க தீர்ப்பு எழுதுவோம். இதை விஜய் சொன்னாப்ல. அதே மாதிரி ஒரு 10 சேனல் கிடைச்சிட்டுனா சீமாவுக்கு வாய்க்கு வந்ததுக்குள்ள அவர் சால அடிப்பார். அது அரசியலே கிடையாது. இவர்கள் எல்லாரும் சும்மா 4 புக்கை படிச்சுக்கிட்டு ஒரு முற்போக்கு வேஷத்தை போட்டு இவர்கள் தற்கூரிகளாக இருந்து கொண்டு விஜய் கட்சியினரை தற்கூரி என்று சொன்னார்கள். அவர்கள் தகுந்த பாடத்தை புகட்டி விட்டார்கள். இவர்கள் தற்கூரிகள், அவர்கள் அரசியலுக்கு புதிது. ஆனால் அரசியலே நாங்க கொட்டை தின்னு பழம் போட்டோம்னா ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்ற இவங்க தற்கூரிகளாக இருந்து கொண்டு இருக்கிறார். மக்களை படிக்கல, மக்களின் அந்த உணர்வுகளை மதிக்கல. அதனால மக்கள் உங்களுக்கு தோல்வியை கொடுத்துருக்கான். அதை முதல்ல ஏற்றுக்கொள்ளுங்க. மக்கள் மீது குற்றம் சுமத்தாதீர்கள். இவன் உள்ளபடியே நல்லவனா இருந்தா ஏன் தேர்தலில் 1000 ரூபா கொடுக்கணும் இந்த திமுக காரன்? ஆனா நான் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக இருந்தேன். திமுக தேர்தல் சமயத்தில் திமுக போட்ட கூட்டத்துக்கு ஊரடைக்க போனாங்க. அப்போ எனக்கே ஒரு அச்ச உணர்வு இருந்தது. என்னடா மக்கள் இப்படி போகிறாங்களே, ஒரு 1000-500க்கு விலை போயிடுவாங்க, திரும்பவும் திமுக வந்துடும், நாசமாக போச்சு அப்படின்னு நினச்சேன். ஆனால் பணத்தை வாங்கிக்கிட்டு மக்கள் ஓட்டு போடவே. திமுக மக்களுக்கு துரோகம் செஞ்சது, மக்கள் திமுகவுக்கு துரோகம் செய்து விட்டார்கள். 2021 தேர்தலையும் திமுக நல்ல கட்சி அப்படின்னோ இல்லைன்னா திமுக காரங்க செஞ்ச வேலையினாலோ வரல. 2019 தேர்தலையும் அதான், 2024 தேர்தலையும் அதான். ஒரு RSS சங் பரிவார் கூட்டங்கள் அந்த இந்துத்துவ கருத்தியல் மீது இருந்த அந்த ஒரு கோபம், அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு மாற்று யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது யாருமே அந்த சமயத்தில் இல்லை. ஆனால் வேற வழி இல்லாமல் திமுகவுக்கு போட்டாங்க. அதுவும் இல்லாமல் திமுகவுக்கு கல்வியாளர்கள், நிறைய முற்போக்குவாதிகள் எல்லாரும் நம்பி போட்டாங்க. திமுக ஒரு மாற்றத்தை 5 வருஷம் கொடுத்துருவான், நிம்மதியாக அந்த மண்ணில் வாழ்ந்தாங்க. எல்லாத்துக்கும் துரோகம் செஞ்சாங்க. சில பேர்லாம் சபதம் எடுத்தார்கள். அவர்களோடு பழகியதின் அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம், திமுக எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா ஒரு 10,000 ஓட்டாவது எங்கள் பங்குக்கு நாங்கள் கலைச்சி விடுவோம். எல்லாரும் சபதம் எடுத்தாங்க. அது தெரியும். அது தெரிஞ்சுதான் நாங்கள்லாம் திமுக தோத்துரும், திமுக தோக்கணும், எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு எங்கள் பேச்சை யாரும் கேட்கல. இந்த கம்யூனிஸ்ட்வாதிகள் கேட்கல, தலித்தியவாதி கேட்கல, திரும்பியும் இது பண்ணாங்க. இவர்கள் விஜய தொண்டர்களாக இருக்கக்கூடிய மக்களை பார்த்து இவன் ரசிக மனப்பான்மையில இருக்கான்
அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவங்க வந்து ஸ்டாலினை ரசிச்சுக்கிட்டு ஸ்டாலினின் ரசிகராக கம்யூனிஸ்ட்வாதிகள் இருந்ததால் இன்னைக்கு தோல்வி. தலித்தியவாதிகள், அம்பேத்கர்வாதிகள், விசிக அண்ணன் திருமாவளவன் இவங்கெல்லாம் இருந்ததுனால இன்னைக்கு தோல்வி. அதே மாதிரி இன்னைக்கு முற்போக்குவாதி ஊடகம் அவன் எல்லாருமே ஸ்டாலினை ரசிச்சாங்க. ஸ்டாலின் அவங்களுக்கு காசை கொடுத்துட்டு இருந்தாரு. அதனால இன்னைக்கு மிகப்பெரிய தோல்வி. முதல்ல மக்களை படிங்க. மக்களை படிக்காம எப்படி அரசியல் செய்ய முடியும்? நாம் தமிழர் அவுட் ஆஃப் சிலபஸ். அவங்க இந்த இதுக்குள்ளேயே கிடையாது. அவங்களுக்கு இந்த யதார்த்த அரசியல்னா என்னன்னே தெரியாது. ஆனா நாங்க மக்களோட இருக்கோம், பேசுறோம். மக்கள் என்ன நினைக்கணும்னு பேசணும். மக்கள் வந்து போராட்டத்தை விரும்பவே இல்லை. மக்கள் அவர்களை காப்பாற்றக்கூடிய தலைவர்களை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் கொள்கையை விரும்புகிறார்கள். மக்கள் சமத்துவத்தை விரும்புகிறார்கள், சகோதரத்துவத்தை விரும்புகிறார்கள், சுதந்திரத்தை விரும்புகிறார்கள், ஜனநாயகத்தை விரும்புகிறார்கள். ஜனநாயகத்துல என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமை எங்களுக்கு வேணும், அவ்வளவுதான். அதை வாங்கி தர முடியுமா? அதை வந்து போராட்டத்தெல்லாம் வாங்க முடியாது. மக்கள் விழிப்புணர்வால தான் வாங்க முடியும். இவெல்லாம் சொன்னா விஜய் வந்து செய்தியாளரை சந்திக்க முடியுமா? ஏன் சந்திக்கணும்? இல்லை சந்திச்சா அந்த பாப்பான் ஊடகத்தில் இருக்கும் இவங்க கரெக்டாக போடுவானா? இந்த மூளைலாம் இந்த புத்திலாம் வேண்டாமா? இப்படி பல விடயங்களை வந்து நம்ம அடுக்கிட்டு இருக்க முடியும். இன்னைக்கு பல விடயங்கள் தகர்த்து எறியப்பட்டுள்ளது. இந்த திராவிட கட்சி திமுகவும் அதிமுகவும் வந்து பட்டியல் மக்களை வந்து நீங்க வந்து தனி தொகுதி தான், பட்டியல் மக்கள் வந்து இப்படி தான் இருக்கணும், அம்பேத்கர் படத்தெல்லாம் இங்க பயன்படுத்தினா எவனும் வந்து ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு பல கட்டுக்கதைகளை வச்சு இந்த பட்டியல் சாதியில் இருக்கக்கூடிய இந்த தலித்திய கைக்கூலிகளை வந்து ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே இன்னைக்கு தகடுபடி ஆகி போச்சு. இன்னைக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இவ்வளவு நாள் தந்தை பெரியாரின் படத்தை காட்டி இங்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு வந்துகிட்டு இருந்தது, அதிமுக ஆட்சிக்கு வந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் ரெண்டு பேரும் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த ரெண்டு படத்தையும் தாவேகா தலைவர் வந்து காட்டினதுனாலதான் வெற்றி. இவ்வளவு நாள் பெரியார் வெற்றி பெற்று இருந்தார், இப்போ பெரியாரும் அம்பேத்கரும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். இது ஆரோக்கியமான அரசியல். அம்பேத்கர் என்பவர் 20% மக்களின் 20% ஓட்டு இருக்கு, அந்த மக்களின் தலைவன். அப்போ அவங்களோட உணர்வுக்கு மதிப்பளிக்கணும். அந்த அடிப்படையில ஒரு போட்டோவை காமிச்சிட்டாரு, அம்பேத்கர் போட்டோவை. இவன் ஓட்டா போட்டுட்டான். ஏன்னா இவனை பிடிக்கல, திமுக காரனை பிடிக்கல, ஐயா ஸ்டாலின் சத்தியமே பிடிக்கல. அப்ப இதெல்லாம் நீங்க வந்து உணர்ந்து கொள்ளணும். அரசியல்னா முதல்ல என்னன்னு படிக்கணும். மக்களை படிக்காம புத்தகத்தை படிச்சாலும் அரசியல் கிடையாது. மக்கள்கிட்ட போகாமலே வெற்றி பெறலாம். நம்ம கருத்து மட்டும் பேய்கிட்டு இருக்கணும். இதுக்கு பல்வேறு விடயங்கள் இருக்கு. இதெல்லாம் தெரியாம சும்மா தற்கூரி. அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கம்யூனிஸ்ட்வாதி, தலித்தியவாதி, இந்த பெரியார்வாதி இவன் புல்லாம் வந்து என்ன ஒரு மிதப்பு அப்படின்னா, நம்மளை தவிர மற்ற எவனுமே அறிவாளி கிடையாது, மற்ற எல்லாவனுமே தற்கூரி. இந்த தமிழ் தேசியவாதி, இந்த நாம் தமிழர்லாம் நம்மளை தவிர எவனுமே வந்து அறிவாளி கிடையாது, மற்ற எல்லாமே வந்து தற்கூரி. அதனால வந்து நம்ம வந்து மற்றவங்களை வந்து தற்கூரின்னு சொல்லுவோம், பொதுமக்களை தற்கூரின்னு சொல்லுவோம். அதாவது மக்களோட உணர்வுக்கு நம்ம மதிப்பாளி தலை வணங்கி தான் ஆகணும். இன்னைக்கு இந்த உண்மையிலே ஜனநாயகம் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். இந்த விழிப்பு மோசமாக கூட போகலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை சரியான முறையில் வழி நடத்த வேண்டிய பொறுப்பு அம்பேத்கர்வாதிகளுக்கு இருக்கு, பெரியார்வாதிகளுக்கு இருக்கு, கம்யூனிஸ்ட்வாதிகளுக்கு இருக்கு, முற்போக்குவாதிகளுக்கு இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் பலருக்கு இருக்குது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு மக்கள் வந்து பணத்துக்கெல்லாம் ஓட்டு போடல. பணத்துக்கு ஓட்டு போட்டிருந்தா திமுக தான் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கும். ஏன்னா திமுக தான் வந்து இங்க பணம் கொடுத்தது. அதிமுக 500னா இவன் 1000 எல்லா பக்கமும் சரமாரியா கொடுத்தாங்க. எப்படி வந்து இப்போ வீட்டுக்கு மாசம் 1000 ரூபா கொடுக்குற மாதிரி தேர்தலுக்கு வந்து திமுக அவ்வளோ பணத்தை வந்து இங்கே இறக்குச்சு. இன்னைக்கு எல்லாம் லாஸ் ஆயிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் யாரு இதெல்லாம் வந்து இந்த முற்போக்குவாதி கேட்க மாட்டான். அப்போ இந்த கைக்கூலிகளை மக்கள் அடையாளம் கொண்டு விட்டார்கள். நீங்க மக்கள்கிட்ட போகவே முடியாது, அடிச்சே விடுவான். உண்மைக்கும் இப்படி இருந்தா, கைக்கூலியா இருந்தா முதல்ல வந்து உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உண்மையிலே இன்னைக்கு தமிழ்நாட்டில் அம்பேத்கர், பெரியார்
2 கொள்கை இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கு. 2 பேரும் சேர்ந்து வெற்றி பெற்றிருக்காங்க. 2 ஒரே கொள்கை, ஆனால் 2 பேரும் வெற்றி பெற்றிருக்காங்க. அம்பேத்கரை வந்து சும்மா வந்து இவன் காமிச்சிக்கிட்டு தான் இருப்பான். இவனோட பிளக்ஸு கட்சியில் அடையாளப்படுத்துவானா, திமுககாரன் அடையாளப்படுத்துவானா, அதிமுககாரன் அடையாளப்படுத்துவானா? அடையாளப்படுத்த மாட்டான். காங்கிரஸ்காரன் அடையாளப்படுத்த மாட்டான், பிஜேபி அடையாளப்படுத்த மாட்டான். விஜய் அடையாளப்படுத்தினாப்ல. நாம் தமிழர் அது அவுட் ஆஃப் சிலபஸ். அப்போ விஜய் எப்படி ஆட்சி செய்வார் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி வந்து தொங்கு தான் விழுந்துருக்கு. முதல்ல இவங்க எப்படி வந்து இதெல்லாம் சரி கட்டி ஆட்சிக்கு வரப்போகிறாங்க, வைக்க போகிறாங்க, அதெல்லாம் நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் இங்கே நாங்கள் அரசியல் ஜாம்பவான்கள் என்று சொல்லக்கூடிய நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். பகுஜன் திராவிட கட்சி தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் முண்டாசு தமிழில் எந்த காணொலினாலும் எடுத்து பாருங்க. இவங்க குற்றம் சுமத்துறாங்க. நீங்கள் போராடி இருக்கீங்க. எதுக்கையா போராடணும்? ஜனநாயகத்தில் எதுக்கு போராடணும்? உண்மையிலே வந்து இன்னைக்கு வந்து மக்கள் தீர்ப்பு எழுதியிருக்கிறான். நான் சொன்னேன் 2026ஆம் ஆண்டு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களே சரியான தீர்ப்பு எழுதுங்க. இங்கே ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்கு, கண்டுக்கிடலை. இங்கே பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, கண்டுக்கிடலை. இங்கே கூலி உயிர் கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க, கண்டுக்கிடலை. போதையில் செத்துக்கிட்டு இருக்கான், கண்டுக்கிடலை. போதையில் ரவுடி ஆகிக்கிட்டு இருக்கான் இளைய தலைமுறை, கண்டுக்கிடலை. ஸ்டாலின் அவருக்கு நல்ல ஒரு தீர்ப்பு எழுதுங்க அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களை சொன்னோம். நாங்கள் எங்கேயும் போய் போராடல. ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அவர் எம்எல்ஏவாக கூட இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியாது. நீ சட்டமன்றத்துக்குள்ளே நீ போகக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து வசமான தீர்ப்பை வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளவுக்குள்ள கேவலமான ஆட்சியை இங்கே நடத்தியிருப்பா ஸ்டாலின். இங்கே பணம், இவிஎம் மிஷினு, அது இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முதல்ல மக்களுக்கு தலைவனங்கள், மக்கள் உணர்வுக்கு தலைவனங்கள். முற்போக்கு வேஷம் போட்டுக்கலாம் இன்னும் நடிக்க முடியாது தமிழ்நாட்டு அரசியலில். தமிழ்நாட்டு அரசியல் எதை நோக்கி போகும் என்று சொன்னால், நாம் விழிப்போடு எழவில்லை என்று சொன்னால், எப்படி வந்து டெல்லியில் ஆம் ஆத்மி வந்தது, அவன் வந்து மிக மோசமான ஆள். அவனுக்கு எந்த கொள்கை எதுவுமே கிடையாது. வந்தான், ஒரு வாட்டி வந்தான், 2 வாட்டி வந்தான், அடுத்து பிஜேபி போயிட்டு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கலாம், எச்சரிக்கிறோம். அதனால் இந்த மண்ணில் நல்ல ஒரு கருத்தியல் எழுச்சி பெறுவதற்கு, ஆள்வதற்கு, இந்த மக்கள் பகுத்தறிவு சிந்தனையோடு போகுவதற்கு. ஏன்னா இது 2026 தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மாற்றங்கிறது வந்து ஒரு நாளில் வராது. அதுக்கு ஒரு காலம் எடுக்கும். இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்றைக்கி உள்ள அறிவுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெற்றி ஒரு தேர்தலை வந்து முடிவு கொடுத்துருக்குறாங்க. நாளைக்கு இந்த அறிவு மேம்பட்டால் இன்னொரு மாதிரியான மாற்றத்தை இந்த மண்ணில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்தணும். திரும்ப திரும்ப திமுக காலில் போய் இந்த முற்போக்குவாதிகள் விழுவதை விட வேண்டும். மக்களை படிங்க, மக்களை ஜனநாயகப்படுத்துங்க, மக்களுக்கு அரசியலை சொல்லிக் கொடுங்க. அதை விட்டுட்டு வந்து ரோடு இல்லை, சரி அது சரி இதுன்னு போராடதான் வேலை. இனிமேல் எல்லாம் செய்வோம்ல. ஸ்டாலின் செய்யலாம், வீட்டுக்கு அனுப்பியாச்சு. அடுத்து விஜய் செய்யலைன்னா வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதுக்கு மக்களை நீங்கள் வந்து விழிப்புணர்வு செய்யணும். மக்கள்கிட்ட குறை சொன்னால் இவ்வளவு நாள் வந்து பணம் இருந்தால் தான். கம்யூனிஸ்ட்வாதிகள் இந்த தலித்தியவாதிலாம், அருந்ததியர், பழையர், பல்லர் எல்லாவனும் திமுக ஸ்டாலின் காலில் அப்படி விழுந்து வேலை செஞ்சாங்க. திமுக சீட்டே கொடுக்கல, அப்படி வேலை செஞ்சாங்க. நீங்க இவங்கெல்லாம் பெரிய தலைவர் நினைச்சுக்கிட்டாங்க. மக்கள் நீங்களாம் ஒரு தலைவரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாதுன்னு நீங்க சரியான முடிவை கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கெல்லாம் கொள்கை இல்லாமலாம் மக்கள்கிட்ட போக முடியாது. மக்கள் உணர்வுகளுக்கு நீங்கள் வந்து மதிப்பளிக்காமலாம் நீங்கள் போகவே முடியாது. மக்கள்கிட்ட நீங்கள் போகவே முடியாது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய தோல்வியை திமுக சந்தித்து இருக்கிறது என்று சொன்னால் பணத்தின் மீது வைத்த நம்பிக்கை. கொள்கை எப்போதும் போல வந்து பெரியார் கொள்கையை போட்டு ஒரு சுத்த மக்களை சுற்றிட்டு பணத்தை கொடுத்து அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அது இங்கே எடுபடல. ஏன்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா திமுக
பெரியாரை வச்சு ஏமாத்திடலான்னு பார்த்தான். நீ பெரியாரை வச்சு ஏமாத்தியா, அந்த பெரியாரை எடு அப்படின்னு தாவேக்கா எடுத்துக்கிட்டான். இவன் மொழி 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 மொழின்னு சீமான்னு சொல்லி ஒரு உணர்ச்சியை சொல்லி ஒரு கூட்டத்தை முட்டாளாக்கி வச்சிருந்தான். நீ மொழி மொழின்னு சொல்றியா, அந்த தமிழ் தேசியத்தை எடு. இவரு ஒரு கவர்ச்சி அரசியல் வச்சிருந்தாங்க. யாரு? அதிமுக. எப்படின்னா, மக்கள் பக்கத்துல போய் உட்காராம மக்கள்கிட்ட இருந்து வெளியில உட்காரணும். மக்களும் அதைத்தான் விரும்புறாங்க. தலைவர் வந்து ஒரு ரூமுக்குள்ள இருந்துக்கணும், அப்பப்போ வெளியில வந்து முகத்தை காட்டிக்கிடணும். அது வந்து யாரு? அதிமுகவோட ஒரு யுக்தி. அதாவது இன்னைக்கு வந்து சுருக்கமா எங்களோட தலைவர் சொன்னாரு, அதாவது ஒரு ஆண் ஜெயலலிதா விஜய் அப்படின்னு அந்த யுக்தியை எடுத்துக்கிட்டாங்க. இங்க எல்லாம் காலியாகி போச்சு. நீ திமுக கொள்கையில உண்மையா இருந்திருந்தா இந்த தோல்வி கிடையவே கிடையாது. அடிச்சு சொல்றோம், திமுக வந்து பெரியார் கொள்கைக்கு துரோகம் செய்தது, அதனால் தோற்றது. சீமா பெரியார் கொள்கையை தவிர்ப்பேன், திராவிடத்தை ஒழிப்பேன் அப்படின்னு பார்ப்பன கடப்பாறையை தூக்குனாரு. அதனால மக்கள் தகுந்த பாடம் புகட்டிட்டாங்க. அதிமுக சொல்லவே வேண்டாம், அது பார்ப்பனை மையம் தான். மக்கள் வந்து கொந்தளிச்சாங்க. நீங்க நாயுடுங்கிற பேரை வந்து வைக்காதங்க, நீங்க வந்து சாதி ஒழிப்பை பேசுறீங்க. இங்க முற்போக்குவாதிலாம் அதுக்கு அப்படி முட்டு கொடுத்தான். அதெல்லாம் இந்த தேர்தலில் எதிரொலிச்சிருக்கு. சிந்திச்சு பார்க்கணும், இது ஒரு நல்ல தேர்தல். இங்கு மறைமுகமாக சாதியை தூக்கி பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய சாதிகள் எல்லாம் இன்றைக்கு தோல்வி அடைந்து விட்டது. அதெல்லாம் ஆரோக்கியமான போக்கு. வரும் காலங்களில் இந்த முற்போக்குவாதிகள் வந்து சிந்திச்சு ஒரு முடிவை எடுக்கணும். பகுஜன் திராவிட கட்சிக்கு தான் எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்கு. இது வெளிப்படையா சொல்றோம். தந்தை கன்சிராம் கொள்கைக்கு தான் அரசியலே இருக்கு. அதைத்தான் மக்கள் விரும்புறாங்க. நான் வெளிப்படையா சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். பகுஜன் திராவிட கட்சி தமிழ்நாட்டையும் ஆளும், இந்தியாவையும் ஆளும். ஏன்னா அதுக்கான சூழல் மக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரே அடியா வந்து முதல்ல வந்து பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூட படிப்பில் வெற்றி பெற்று அதுக்கப்புறம் வந்து கல்லூரி படிப்பு, அதுக்கப்புறம் பிஹெச்டி பட்டம், இப்படி தான் மக்கள் வந்து படிப்படியாக தான் வர முடியும். இவன் ஆனால் இந்த பூட்டப்பட்ட மண்டையாக இருக்கான் பாருங்க, கம்யூனிஸ்டவாதிகளும் பெரியார்வாதிகளும் அம்பேத்கர்வாதிகளும். இவங்க வந்து அப்டேட்டே ஆக மாட்டாங்க. அதாவது வந்து தங்களை புதுப்பிச்சு கிடைய மாட்டாங்க. மக்களை இல்லைன்னா சுற்றி உள்ளவங்களை, இல்லைன்னா இருக்கதே இருக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி தூக்கி பழைய போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் தற்கூரின்னு சொல்கிறவங்கெல்லாம் வந்து தங்களை புதுப்பிச்சுக்கிட்டு அடுத்தடுத்த கட்ட அரசியலை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நடக்கும். அதனால் முதல்ல நீங்கள் வந்து மக்களை படிங்க, மக்கள்கிட்ட இருந்து அரசியலை கற்றுக்கோங்க. மக்கள் எந்த சூழ்நிலைக்கு நம்ம என்ன மாதிரியான அரசியல் எடுக்கணும். இங்கே எல்லாரும் திமுக வந்துடுன்னு சொன்னாங்க. நாங்களாம் 6 மாதத்துக்கு முன்னாடி திமுக படுதோல்வி அடையும்னு சொன்னாங்க. ஏன்னா தெரியும், ஏன்னா நம்மளாம் வானத்தில் கிடையாது, மக்களோட மக்களாக தான் இருக்கிறோம். எங்களுடைய அரசியல் கருத்துக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள், எங்களுடைய அரசியல் கருத்துக்கள் தமிழ்நாட்டு மக்களின் காதுகளில் எட்டியிருக்குது என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. எங்களுடைய தேசிய தலைவராக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், தொடர்ந்து இதுதான் முடிவு வரும், இதைத்தான் முடிவு வரும், இதைத்தான் கொடுக்கணும், ஸ்டாலின் அவரை மிகப்பெரிய படுதோல்வி அடைச்சே ஆகணும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஒவ்வொரு படுகொலையின் மீது நின்று கொண்டு இன்னைக்கு கவினுக்கு நீதி கிடைச்சிருக்கு, ஆகாஷுக்கு நீதி கிடைச்சிருக்கு, பெரும்பத்து கிராமத்திற்கு நீதி கிடைச்சிருக்கு, அங்க இறந்த ஜான், அங்க வெட்டுப்பட்டு பாதிச்ச நெல்சன், இவங்க எல்லாத்துக்கும், அந்த மணிகண்டன் துப்பாக்கி சூடு இப்போ சமீபத்தில் நடந்துச்ச அவருக்கும் நீதி கிடைச்சிருக்கு. இதே மாதிரி அதுக்கப்புறம் இங்கே பாலியல் கொடுமையில் இறந்த அந்த சகோதரி, விளாத்திக்குளம் சகோதரி, அவளுக்கு நீதி கிடைச்சிருக்கு. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். வேங்கவயலுக்கு நீதி கிடைச்சிருக்கு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், எண்ணற்ற பட்டியலை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏன் இதை சொல்றேன்னா, முதல் குற்றவாளி ஸ்டாலின் தான். அவர் தான் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும், மக்களுக்கு பாதுகாப்பை கொடுத்துருக்கணும். ஆனால் அதை கொடுக்கல. அதனால மக்கள் இன்னைக்கு வந்து தீர்ப்பு எழுதிட்டான். நீங்கள் வந்து
நீதித்துறையை வளைச்சி போடலாம், இல்லை நிர்வாகத்துறையை வச்சு மிரட்டலாம், என்னன்னாலும் நீங்கள் செஞ்சுருக்கலாம். ஆனால் மக்கள் மன்றத்துக்கு வந்து தானே செய்யணும். எத்தனை வன்கொடுமைகள், எத்தனை படுகொலைகள், எத்தனை பேர் இன்றைக்கி குற்றவாளி ஆக்கியிருக்கீங்க போதையை பொருளாக. கத்துனமே காது கெட்டலை. அதனால தான் இன்றைக்கி ஸ்டாலின் இரத்த கண்ணீரை வடிக்கும் அளவுக்கு இன்றைக்கி இன்னும் ஸ்டாலின் தூக்கம் வராது. ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் மக்கள் புடுங்கிட்டு தனியாக விட்டுட்டாங்க. திமுகவின் தலைவர் தோத்திருக்காரு, பொதுச் செயலாளர் தோத்திருக்காரு. எவ்வளவுக்குள்ள வன்மம் இருந்திருக்கும் பாருங்க மக்களுக்கு. இவங்க வந்து எப்படி வந்து ராஜ தோரணையா தூத்துக்குடி மக்கள்லாம் பாராட்டப்பட வேண்டியவங்க. மிகவும் அருமையான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். இதை வந்து ஒரு படிப்பா தாவேகா எடுக்கணும். தாவேகாவும் திரும்பவும் அதே குற்றத்தை செஞ்சிருக்க கூடாது. இன்னைக்கு திமுகவின் தோல்விக்கு பெரும்பங்காற்றி இருக்கிறது பட்டியலின மக்கள் தான். துப்புரவு தொழிலாளிய வந்துச்சா போட்டாங்க வாக்க, அவங்களுக்கும் இன்னைக்கு நீதி கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு இன்னைக்குதான் வெற்றி. இதையெல்லாம் தாவேகா வந்து ஒரு பாடமா எடுக்கணும். மக்களை நீங்களும் ஏமாத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து மக்கள் வந்து உங்களை வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இனிமேல் தமிழ்நாட்டில் வந்து கன்சிராம் அரசியலுக்கு கருத்தியல் அரசியல் மட்டும்தான் இங்கே வாழும், மற்ற எந்த அரசியலும் வாழாது. இன்றைக்கி தாவேகா வந்து வெற்றி பெற்றிருக்கு அதிக இடங்களில், இன்னும் அதுக்கான பெரும்பான்மை கிடைக்கல. பெரும்பான்மை எப்படி வந்து சேர்த்து ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சுட்டு போகிறாங்க இல்லை அப்படிங்கிறது வந்து அது அவங்களோட பாடு. அப்படி அதையெல்லாம் ஒருங்கிணைச்சு ஆட்சியை தொடர்பானால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பகுத்தறிவு சிந்தனையை கொடுங்கள். இங்கே சாதிய பிரச்சனை ஒன்று கூட நடக்காமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அவங்க சும்மா விட மாட்டாங்க இந்த மக்கள். இங்கே இருக்கக்கூடிய 95% பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், மதச்சிறுபான்மை மக்கள் வந்து சாதிய மோதல்களையோ சாதிய குற்றங்களையோ நடக்கிறதுக்கு விரும்பலை. அப்படி ஒரு குற்றவாளி அதை செய்கிறான்னா கடுமையான தண்டனை கொடுங்க. அதே மாதிரி வந்து பெண்கள் பாதுகாப்பு. இன்னைக்கு ஒரு காவலர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்கிறேன். நான் வாக்கு எண்ணுக்கு முடிஞ்சு வெளியில் வரும்போது காவலர் இருக்காங்க. அப்போ ஒரு காவலர் வந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறாரு. அவர்கிட்ட நான் வந்து, ஏங்க இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க, திமுக தோத்துட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுது. ஏங்க இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க ஒரு காவலர் அப்படிங்க. இல்லை 5 வருஷமாக வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட், அதாவது எங்களோட காவல்துறையை வந்து ஸ்டாலின் என்ன செஞ்சார் அப்படின்னா மக்கள்கிட்ட திட்டு வாங்க வச்சாரு. எங்கள் மீது மக்களுக்கு இருந்த மரியாதையை கெடுக்கும் விதமாக எங்களை வழி நடத்தினாரு. இது அவங்க சொன்ன வாக்கு மூலம். மக்கள் எங்களை அவ்வளவு கேவலமா திட்டினாங்க. இதைத்தான் செய்ய வச்சாரு, எங்களை அநியாயம் தான் செய்ய வச்சாரு. அதனால இன்னைக்கு தோத்துட்டான். அதனால நான் மிகுந்த மகிழ்ச்சியில இருக்கிறோம். ஒரு காவல்துறை அதிகாரி சொல்றாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திமுக ஆட்சியில, எப்படி மக்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்றது யாரு? காவல்துறையில வேலை பார்க்குற ஆளு, அதாவது காவல்துறை மந்திரி ஐயா ஸ்டாலின். அவங்க கீழே வேலை பார்க்குறவரு காவலர். அந்த காவலர் இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்போ எல்லாருமே வந்து அரசாங்கத்தை கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. இங்கே மக்களை 1000 கொடுத்து 500 கொடுத்து வாங்கிடலாம், இல்லைன்னா இந்த தலித் தலைவரை கொடுத்து பட்டியல் மக்களை வளர்ச்சி போட்டுடலாம், முஸ்லீமுக்கு சீட்டை கொடுத்து முஸ்லீம் மக்களை வளர்ச்சி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சாங்க. இன்றைக்கி மதச்சிறுபான்மை மக்களும் பட்டியலின மக்களும் தான் திமுகவுக்கு வேட்டு வச்சது. ஏன்னா 2021 தேர்தலும் சரி, 2019 தேர்தலும் சரி, 24 தேர்தலும் சரி, இதெல்லாம் இலவச வாக்குகள். அதனால இவங்களுக்கு மன்னர் தோரணம் வந்துட்டு, நம்ம ஓட்டு கேட்டு போவாட்டிலுமே நமக்கு ஓட்டு போடுவான் அப்படின்னு இன்னைக்கு வசமான ஆப்பை வச்சு விட்டுட்டாங்க. ஐயா ஸ்டாலினுக்கு சரியான தண்டனை. அண்ணன் பார்ப்பன கடுப்பாறை எடுத்த அண்ணன் சீமான் அவர்களுக்கும் வசமான தண்டனை தான் மக்கள் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசியல் என்றைக்குமே முற்போக்கு கருத்தியலுக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் தலைவணங்குவார்கள் என்பதை மீண்டும் நிரூபித்து விட்டார்கள். நாளை தாவேகாவின் அரசியலும் ஒருவேளை பொய்யாக போகலாம், அது எப்படி வேண்டாலும் இருக்கலாம். ஆனால்
தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மாற்றத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு அம்பேத்கர் வாதிகளுக்கு இருக்கு, பெரியார் வாதிகளுக்கு இருக்கு, கம்யூனிஸ்ட் வாதிகளுக்கு இருக்கு, கன்சிராம் வாதிகளுக்கு இருக்கு, பொது உடைமைவாதிகளுக்கு இருக்கு. அதனால இனிமேலாவது நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல அரசியலை முன்னெடுப்பதற்கு, மக்களிடம் போய் பணி செய்வதற்கு, மக்களுக்கு அரசியலை சொல்லிக் கொடுப்பதற்கு, அவர்களை ஜனநாயகப்படுத்துவதற்கு ஒன்றிணையணும். இல்லை என்றால் மக்களுக்கான அரசியலை வழங்கவில்லை என்றால் நீங்கள் அப்புறப்படுத்தப்படுவீர்கள். அதைத்தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நிரூபித்து இருக்குது. உண்மையிலேயே கன்சிராமின் கருத்தியலுக்கு வெற்றி இன்னைக்கு கிடைத்திருக்கின்றது. 2026 தேர்தல் மக்களின் வெற்றி, கன்சிராமின் கருத்தியலின் வெற்றி. நீங்கள் 1000 சொல்லலாம், உங்களுக்கு தான் தெரியும். பல்வேறு கோணங்களில் இதை பார்க்கும்பொழுது கன்சிராம் கருத்தியலுக்கு தான் வெற்றி. அதனால் முற்போக்குவாதிகள் எல்லாம் வீணாக நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காமல் நாம் தொடர்ந்து பணி செய்வோம். தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த எம்எல்ஏக்கள், அடுத்த அமைச்சராக பொறுப்பேற்றுக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருமே ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இங்கே எந்த காரணத்தை கொண்டு சாதிய பிரச்சனை இனிமேல் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படியே நடந்தால் கடுமையான தண்டனைகள் வழங்க வேண்டும். அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு, அதே மாதிரி நல்ல ஒரு கல்வி, நல்ல ஒரு கல்வினா கல்வி கொள்கை, நல்ல கல்வி கொள்கை வேணும். ஏன்னா தமிழ்நாடு அரசு திமுக மிகப்பெரிய மோசடி செஞ்சு, நான் நீட்டை ஒழிப்பேன்னா ஒழிக்கலை. அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கை எடுத்து மாநிலத்துக்குன்னு ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வரல. இதெல்லாம் இந்த தேர்தலில் பாதித்தது திமுகவை. இதெல்லாம் தமிழக வெற்றி கழகம் கவனம் செலுத்தணும். இல்லை என்றால் நீங்களும் மக்களிடம் அப்புறப்படுத்தப்படுவீர்கள். அதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாரும் நிரந்தரமாலாம் அப்படியே கால் மேலே கால் போட்டுலாம் இருக்க முடியாது. அதனால் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும். மீண்டும் ஒரு முறை தமிழக வெற்றி கழகத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பல நேரங்களில் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரவாக நாங்கள் இருந்திருக்கிறோம். அதிலும் மாற்று கருத்து இல்லை. நல்ல ஆட்சி கொடுக்கும் பட்சத்தில் எங்களுடைய ஆதரவும் இருக்கும். அதே நேரத்தில் மக்களை முட்டாளாக நினைத்தால் மக்களை வைத்து உங்களை தோற்கடிப்பதற்கான பணியும் இந்த பகுஜன் திராவிட கட்சி செய்யும். பகுஜன் திராவிட கட்சிக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நம்முடைய தொண்டர்கள், தோழர்கள், சகோதரர்கள் எல்லோரும் ஆக்கப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக பணி செய்ய மும்முரமாக இறங்குவோம். இந்தியாவை கைப்பற்றுவோம், தமிழ்நாட்டையும் கைப்பற்றுவோம். நல்ல எதிர்காலம் இருக்குது என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் கன்சிராம், ஜெய் பெரியார்.